துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை பற்றி யாராவது உண்மையாக கேட்டு பார்த்தால் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள உடனே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள பல வருடங்களாக அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கும் காயங்கள் இருக்கிறது என்பது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் யாருமே உங்களிடம் உங்களிடம் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்கிறதா என்று உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார்கள். இது உண்மையா பொய்யா என்பதை நீங்களே கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்த பல நபர்கள் உங்களுடைய நல்ல மனதை பல முறை தவறாக பயன்படுத்திய நபர்களாக மட்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இந்த துலாம் ராசி என்பதாலேயே நீங்கள் இயல்பாகவே சமநிலை, நல்ல மனது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் தன்மை இது எல்லாமே கொண்டவர்கள். ஆனாலும் இந்த குணமே சில நேரங்களில் உங்களை மற்றவங்களின் அடிமை போல மாற்றி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் பலருக்காக பல விஷயங்களை செய்த ஒரு நபர்களும் நீங்கள்தான். அந்த நேரங்களில் அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் உங்களுடைய மனசில் நீங்கள் நினைத்தது ஒரே ஒன்று, நான் நல்லதை செய்தால் நல்லதை திரும்ப கிடைக்கும் என்பதை மனதிற்குள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டு அனைவருக்கும் நல்லதை மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனா சிறு வயதிலிருந்தே இந்த துலாம் ராசி என்பர்கள் சில அவமானங்களை சந்தித்து இருப்பீங்க. குடும்பத்திலும் சரி, உறவினர்களிடமும் சரி, சில சமயங்கள் நண்பர்களிடமும் கூட நீங்கள் மதிப்பு இல்லாமல் நடந்து கொள்ளப்பட்ட அந்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்த கொண்டு அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய கண்களில் இருந்த கண்ணீர்கள் கூட வரும். அந்த அளவுக்கு சில அவமானங்கள், சில தடைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்க கூடவே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடமும் இருந்து வாங்கி பெற்ற ஒரு நபர்கள் என்றால் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பள்ளி காலத்திலோ உறவினர்களின் வீட்டிலோ உங்களுடைய மனதை பாதித்த வார்த்தைகளை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நேர்ந்திருக்கலாம். உன்னால் முடியாது, நீ எந்த விஷயத்திலும் வெற்றி பெற மாட்டாய் என்று கூறப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்தும் அதிகமான வார்த்தைகளும் இருவாகத்தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அவமானங்களும் வெளியில் மறைந்து போனது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது உங்களை மிகவும் காயப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை இரவில் தூங்க முடியாமல் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் சில சமயங்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக நடந்தது. குடும்பத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை அனைவருமே சொல்லியிருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் கூட நீங்கள் தான் பொறுப்பாக மாறியிருப்பீங்க. துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக என்ன தெரியுமா? நீங்க அதிகமாக அமைதியாக இருப்பீங்க. தங்களுடைய மனக்காயங்களை வெளியில் காட்ட மாட்டீங்க. இதனாலேயே மற்றவங்க இவனிடம் சொல்லலாம், இவள் மீது ஒரு குற்றம் சுமத்தலாம் என்று உங்களின் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பாடம் தாங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாது. யாரை எவ்வளவு நம்ப வேண்டும், எவ்வளவு தூரம் மனதை திறக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையவே உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த ஒரு இடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனிமேல் நம்ம இதுவரைக்கும் பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் வைத்து யாரிடம் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் அவமானங்களும் எல்லாமே உங்களுடைய மனதை ஒரு அளவுக்கு கடினமாக மாற்றி இருக்கிறது. ஒரு காலத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்த நீங்கள் இப்பொழுது யாரை நம்ப வேண்டும் என்று கவனமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இன்னும் சில சமயங்கள் தனிமை உணர்வும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படி சோதனை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் இழுக்கப்பட்டிருக்கும். குடும்பத்திலும் நீங்கள் இழந்த மதிப்பு பற்றி நினைத்தால் சில நேரங்களில் மிகவும் வேதனை என்பது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். ஆனால் இனிமேலாவது இது ஒரு பாடமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நிச்சயமா நல்லது என்பதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? நான் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கமெண்ட்
வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. துலாம் ராசியின் வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மெதுவான மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக ஆரம்பமாகும். குறிப்பா சனி மற்றும் குரு கிரகங்களின் இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயங்கள் மூலம் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு பாடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது என்றால் இனி வரப்போகக்கூடிய காலங்கள் அந்த பாடங்களின் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட இனிமே உங்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய நபர்கள் வரக்கூடும். அவர்கள் சாதாரணமாக வரக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அவர்கள் உங்களை உயர்த்தக்கூடியவர்கள். தொழிலிலும் பண விஷயத்திலும் சமூக மரியாதையிலும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. சில சமயம் ஒரு நண்பர், ஒரு தொழிலான ஒரு தொழில் தொடர்பு அல்லது வழிகாட்டி போன்ற நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. ஆனா அது அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைகளை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சிறு வயதில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு நேரடியான வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் வாழ்க்கையில நீங்கள் அடையக்கூடிய முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக உங்களை இதுவரைக்கும் கேவலப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களை நீங்க அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அந்த ஒரு முன்னேற்றமே மற்ற நபர்களின் வாழ்க்கையையும் அவங்களுடைய வாயையும் நிச்சயமாக அடைத்து காட்டும். எனவே முன்னேற்றத்தில் போதுமான அளவுக்கு நீங்க கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் ஆகியவற்றை அடைந்த பிறகு ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் அதே இடத்தில் நின்று உங்களை பார்க்க நேரிடும். அந்த நேரத்தில் உங்களுடைய அமைதியான வெற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். பண விஷயத்திலும் ஒரு மெதுவான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரை உங்களுடைய கையில் பணம் தங்காமல் போயிருக்கலாம். சம்பாதித்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருந்து கொண்டும் இருக்கும். இன்னும் சில சமயங்கள் கடன் பிரச்சனைகளும் உங்களை சோர்வடைய செய்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் கிரக நிலைகளின் மாற்றத்தால் இனிமே பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடன்களை மெதுவாக அடைக்கும் சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த நேரமும் காலமும் உங்க வாழ்க்கையில நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை குணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றி என்பதை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மத்தலாம் என்று உங்களின் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பாடம் தாங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாது. யாரை எவ்வளவு நம்ப வேண்டும், எவ்வளவு தூரம் மனதை திறக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையவே உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த ஒரு இடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனிமேல் நம்ம இதுவரைக்கும் பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் வைத்து யாரிடம் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் அவமானங்களும் எல்லாமே உங்களுடைய மனதை ஒரு அளவுக்கு கடினமாக மாற்றி இருக்கிறது.
ஒரு காலத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்த நீங்கள் இப்பொழுது யாரை நம்ப வேண்டும் என்று கவனமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இன்னும் சில சமயங்கள் தனிமை உணர்வும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படி சோதனை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் இழுக்கப்பட்டிருக்கும். குடும்பத்திலும் நீங்கள் இழந்த மதிப்பு பற்றி நினைத்தால் சில நேரங்களில் மிகவும் வேதனை என்பது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். ஆனால் இனிமேலாவது இது ஒரு பாடமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நிச்சயமா நல்லது என்பதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. துலாம் ராசியின் வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மெதுவான மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக ஆரம்பமாகும். குறிப்பா சனி மற்றும் குரு கிரகங்களின் இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயங்கள் மூலம் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு பாடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது என்றால் இனி வரப்போகக்கூடிய காலங்கள் அந்த பாடங்களின் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட இனிமே உங்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய நபர்கள் வரக்கூடும். அவர்கள் சாதாரணமாக வரக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அவர்கள் உங்களை உயர்த்தக்கூடியவர்கள். தொழிலிலும் பண விஷயத்திலும் சமூக மரியாதையிலும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. சில சமயம் ஒரு நண்பர், ஒரு தொழிலான ஒரு தொழில் தொடர்பு அல்லது வழிகாட்டி போன்ற நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. ஆனா அது அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைகளை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சிறு வயதில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு நேரடியான வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் வாழ்க்கையில நீங்கள் அடையக்கூடிய முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக உங்களை இதுவரைக்கும் கேவலப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களை நீங்க அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அந்த ஒரு முன்னேற்றமே மற்ற நபர்களின் வாழ்க்கையையும் அவங்களுடைய வாயையும் நிச்சயமாக அடைத்து காட்டும். எனவே முன்னேற்றத்தில் போதுமான அளவுக்கு நீங்க கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் ஆகியவற்றை அடைந்த பிறகு ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் அதே இடத்தில் நின்று உங்களை பார்க்க நேரிடும். அந்த நேரத்தில் உங்களுடைய அமைதியான வெற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனிமே